நம்ம கௌதம் கொஞ்சம் லேட்டா என்ட்ரி குடுக்குறாரு அப்டின்னாவே வந்து இப்பன்னா, அவரு சிறப்பான சம்பவத்த சிறப்பா செஞ்சுட்டு வருவாரு அப்டின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். இப்பவும் வந்து இப்பன்னா, அதே மாரி தான் வந்திருக்காங்க. அதாவது ஏற்கனவே நம்ம இலக்கியாவோட விஷயம், இலக்கியா வந்து இப்பன்னா, இந்த மாரிலாம் வந்து இப்பன்னா மாட்டிக்கிட்டு இருக்காங்க அப்டின்ற ஒரு விஷயம் நம்ம கௌதம்க்கு நல்லாவே தெரிஞ்சிடுச்சு. அது மட்டும் இல்லாம இப்போ அந்த இளநீ கடைக்காரன், அதாவது நம்ம இலக்கியா இருந்துட்டு அந்த மருந்த வந்து இப்பன்னா குடுத்து, மயக்க மருந்த குடுத்து வந்து இப்பன்னா அஞ்சலி குடிக்க போற அந்த இளநீல குடுக்க சொன்னாங்க இல்லையா? அந்த ஒரு இளநீ கடைக்காரன் வந்து இப்பன்னா, இந்த ஊர விட்டே போனதுக்கு காரணமே நம்ம கௌதம் தான். ஆனா அந்த ஒரு விஷயமே யாருக்குமே தெரியாது. இப்போ அந்த ஒரு இளநீ கடைக்காரனையே இங்க மாஸ் என்ட்ரி குடுக்க வச்சு, உண்மை எல்லாத்தையுமே வந்து இப்பன்னா சொல்ல வைக்கிறான். கடைசில என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய ஆதாரங்கள நம்ம கௌதம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்காரு. அது எல்லாத்தையுமே காட்டி, அஞ்சலி மேல தான் தப்பு. அஞ்சலியோட வயித்துல குழந்தையே இல்ல அப்படின்றத நிரூபிக்கிறதுக்காக தான் என்னோட இலக்கியா, அதாவது உன்னோட அண்ணி இருந்துட்டு இத்தன நாளா உனக்கு மட்டும் இல்ல, எனக்கும் புரிய வைக்கணும்னு சொல்லிட்டு வந்து நெனச்சிருக்காங்க. ஆனா போற போக்குல எனக்கு புரிஞ்சு போச்சு. அப்படின்றமா வந்து சொல்லி, இப்போ கார்த்திக்கு எல்லா உண்மையுமே சொல்றாங்க. ஒரு பக்கம் கார்த்திக்கோட கால்ல விழுந்து, "என்ன விட்டுறாத கார்த்திக், நான் செஞ்சது தப்பு தான். குழந்தை இருக்கு, வயித்துல வந்து இப்ப குழந்தை வளர்ந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு வந்து பொய் சொன்னது தப்பு தான். என்ன மன்னிச்சிரு கார்த்திக். என்ன வந்து இப்ப விட்டுட்டு போயிடாத." அப்படின்ற மாரி வந்து இப்ப கதறி அழ போறா. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இலக்கியா இருந்துட்டு என்ன பண்றது, ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாம நின்னுட்டு இருக்காங்க ஆரம்பத்துல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலி இருந்துட்டு சரி ஓகே, இது வந்து இப்ப பார்ட்டி மட்டும் தானே, அந்த பிரச்சனைய அவ ஓரங்கட்டி வச்சிருப்பா. இதுல எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நெனச்சாங்க. இருந்தாலும் நம்ம இலக்கியாவுக்கு நல்லாவே தெரியும். இங்க வந்தாலே அதாவது இந்த ரெஸ்டாரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க சூஸ் பண்ணதுக்கான காரணம், அஞ்சலி ஏதோ ஒரு பிளான் பண்ணியிருக்கா அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்படி இருந்துட்டு இருக்கும்போது, அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திக் கிட்ட கேட்குறாங்க. "கார்த்திக் நீ நம்புறியா கார்த்திக்?" அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா கார்த்திக்கால அத நம்பாம இருக்கவும் முடியல. ஏன்னா, அந்த புது இளநீ கடைக்காரர், அதாவது அடுத்ததா ஒரு வீடியோவ ஃபேக்கா எடுத்தாங்க பார்த்தீங்களா? அந்த இளநீ கடைக்காரர் வந்து பார்த்தீங்கன்னா, வாக்குமூலம் குடுத்தத பார்த்துட்டு, நம்ம கார்த்திக் இருந்துட்டு நம்புறதா, இல்ல நம்பாம இருக்கிறதா ஒண்ணுமே புரியாம உட்கார்ந்துட்டு இருக்காங்க. கடைசில கார்த்திக்கே மனசு மாறி, இலக்கியா அண்ணி இப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்ற ஒரு முடிவுக்கே வர ஆரம்பிச்சுறாங்க. ஆனா, இந்த இடத்துல மாஸ் என்ட்ரி குடுத்த நம்ம கௌதம் வந்துட்டு, எல்லாமே ஓகே கார்த்திக், நீ சொல்றத எல்லாத்தையுமே நான் ஏத்துக்கிறேன். ஆனா, இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா, அப்படி பண்ணக்கூடியவளா? அப்படின்ற மாரி வந்து கேட்டு, இந்த பிரச்சனைய அப்படியே திருப்புறது மட்டும் இல்லாம, அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் கொடுக்கக்கூடிய ஆதாரங்கள், அது மட்டும் இல்லாம இன்னும் மிக பெருசா, அதாவது இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா போயி கடைசில இந்த அஞ்சலியோட கர்ப்ப விஷயம், அவளால எப்பவுமே குழந்தைய பெத்துக்க முடியாது. எப்பவுமே குழந்தையே பெத்துக்க முடியாத ஒருத்தியால, எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு குழந்தைய வச்சுட்டு, அந்த குழந்தைய அழிக்கிறதுக்காக இலக்கியா முன் வந்தா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவீங்க. அப்படின்ற மாரி வந்து சொல்லி தான், இந்த பிரச்சனைய வந்து பார்த்தீங்கன்னா, பெருசா வந்து பார்த்தீங்கன்னா ஊத ஆரம்பிச்சுறாங்க. கடைசில என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திக் உண்மை தெரிஞ்சு போச்சு. அஞ்சலோட வயித்துல குழந்தை இல்லன்னு சொல்லிட்டு, நான் எங்க நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, என்ன விட்டுட்டு போயிடுவீங்களோ அப்படின்றதுக்காக தான் நான் இந்த விஷயத்த எல்லாத்தையுமே மறைச்சேன் அப்படின்னு உடனே ஒரு பல்லார் பலார்ன்னு ஒரு 4 அடிய விட ஆரம்பிச்சுறாங்க. கார்த்திக்கோட கால்ல விழுந்து கதறிட்டு இருக்கா. இனிமே வந்து பார்த்தீங்கன்னா, உனக்கு எந்த ஒரு உனக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்துட்டு டிவோர்ஸ் பண்றதா வந்து பார்த்தீங்கன்னா முடிவு பண்றாரு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மாரிலாம் நடந்தா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.